வணக்கம். அச்சு அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு அலசப்படும் செய்திகளில் முக்கியமானவற்றை இப்போது பார்க்கலாம். சென்னையில் இருந்து வெளியேறுகிறது நோக்கியா நிறுவனம். தொழிலாளர்களின் எதிர்காலம் என்ன? தீர்ப்பை நோக்கி நகரும் 2G வழக்கு. ராசா, கனிமொழி உள்ளிட்டோர் மீது குற்றச்சாட்டு பதிவு. மகாராஷ்டிர முதல்வராக பதவியேற்றார் ஃபட்னாவிஸ். நெருக்கடிகளை உண்டாக்குமா சிவசேனா? உடைக்கிறதா தமிழக காங்கிரஸ்? தீவிரமடையும் கோஷ்டி பூசல். 5 மீனவர்களுக்கு தூக்கு. இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு எதிராக கொந்தளிக்கும் தமிழகம். மாவட்ட ஆட்சியருடன் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு எதிரொலி. அதிகாரிகள் அதிரடி இடமாற்றம். இந்திரா காந்தி நினைவு நாள். நினைவிடம் செல்வதை தவிர்த்தார் பிரதமர் மோடி. இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் புதிய அமைப்பு. முன்னாள் அமைச்சர் சிதம்பரத்தின் புதிய முயற்சி. தொடர்ந்து அச்சு அலசல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக இணைகிறார்கள் கார்த்திகை செல்வன் மற்றும் லட்சுமி சுப்பிரமணியம். நன்றி ஆண்ட்ரூஸ். லக்ஷ்மி, இன்னைக்கு செய்தியில் ரொம்ப குறிப்பாக நம்ம பேச வேண்டியது அப்படின்னா நோக்கியாவோட இந்த இன்றைக்கு ப்ரொடக்ஷன் அவங்க நிறுத்தியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது தொடர்ச்சியாக கடந்த 2-3 மாதங்களில் அந்த பணியாளர்கள் இதற்காக நிறைய போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய தொடர் போராட்டங்களும் அதற்கான விளைவுகளும் இருந்தாலும் கூட மைக்ரோசாஃப்ட் நோக்கியாவை வாங்கிய பிறகு அவங்க இந்த இந்திய பிளான்ட்டை நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொன்ன பிறகு இப்போ கிட்டத்தட்ட 35,000 குடும்பங்கள் அவர்களுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எழுப்பியிருக்கிறது. கடைசி நாள் வரைக்கும் மத்திய அரசோ அல்லது மாநில அரசு ஏதாவது தலையிட்டு ஏதாவது இந்த விஷயத்தில் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருந்தாங்க தொழிலாளர்கள். ஆனால் நேற்றோடு அவங்களோட அந்த இது முடிஞ்சிருச்சு. இப்போது என்ன கேள்வி எழுப்பப்படுது அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த மாதிரி தொழில் தொடங்க முன் வரும்போது அதுக்காக நிறைய சலுகைகளை நம்ம இப்போ கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் இவ்வளவு சலுகைகளை பெற்று இதற்கு பிறகும் வரி ஏய்ப்பு ஒரு காரணமாக இருக்கிறது. மத்திய அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 21,000 கோடி வரி ஏய்ப்பு செய்திருக்கிறதாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசும் 2,400 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நிறைய சலுகைகள் கிட்டத்தட்ட 99 வருடங்களுக்கான உங்களுக்கு லேண்ட் இப்போ குத்தகைக்கு கொடுக்குறோன்றாங்க. வரி சலுகைகள் நிறைய இருக்குது. எந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே அவங்களுக்கு எல்லா எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது. இவ்வளவு வருமானங்கள் இதெல்லாம் கிடைத்த பிறகும் கூட என்ன அக்கௌண்டபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே தொழில் தொடங்குவதற்கு அரசாங்கங்கள் எல்லா விதமான சலுகைகளையும் கொடுத்து இந்த மாதிரி தொழில் தொடங்க வருவதை எதற்கு சலுகை கொடுக்குறோன்னா இங்கே இருக்கிற தொழில் வாய்ப்புகளை பெருக்காங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இன்னைக்கு திடீரென இத்தனை பேர் இவங்களோட லைஃப் என்ன ஆகிறது, இதுக்கான அக்கௌண்டபிலிட்டி என்ன? ஒரு நிறுவனம் இத்தனை சலுகைகளை அனுபவிக்கும் போது திரும்ப பெறும்போது அவர்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதையெல்லாம் முன்னெழுப்புகின்ற ஒரு விஷயமாக இது மாறி இருக்குது. ஆமாம், உண்மைதான் கார்த்திகா. நீங்கள் சொன்ன மாதிரி 2005 2013 வரைக்கும் நோக்கியா தொடங்கப்பட்டதிலிருந்து 2013 வரை கிட்டத்தட்ட 1020 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழக அரசாங்கம் அவங்களுக்கு சலுகைகள் கொடுத்துருக்கு. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், நம்ம தொழிலாளர்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் இதில் இன்னொன்று பேசணுன்னா அந்த இண்டஸ்ட்ரியல் என்வாயன்மெண்ட்டை பற்றி பேசணும். ஸ்ரீபெரும்புதூர் ஒரு ஆட்டோ ஹப்பாகவும் ஒரு எலக்ட்ரானிக் ஹப்பாகவும் பார்க்கப்பட்டது. இப்போ பார்த்தா அந்த ட்ரெண்டே கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகிற மாதிரியான ஒரு சூழலை நோக்கியா இங்கேருந்து வெளியேறினது உருவாக்கியிருக்கு. ஹுண்டாய் ஆகட்டும் இல்லை மற்ற நிறுவனங்களாகட்டும் எல்லாரும் இங்கே தொழில் தொடங்கி தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி இப்போ வெளியேறும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த டேக்கை எப்படி இது எப்படி மாற்ற போகுது, நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் இதை எப்படி பார்க்க போகிறாங்க, இது அடுத்தது எந்த ஒரு நிலைக்கு கொண்டு போக போகுது. ஏற்கனவே நிறைய நிறுவனங்கள் குஜராத்துக்கு போயிட்டாங்க. இங்கே இந்த தொழில் தொடங்குவதற்கான ஒரு நல்ல சூழல் இல்லை, பவர் கட் இருக்குது அதிகமாக அப்படிங்கிறதுனால அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அது உருவாக்கியிருக்கு. ஆமாம், நீங்கள் சொல்கிற அந்த ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு இது நடக்கிறது இட் வில் சென்ட் அ ராங் சிக்னல். இது தவறான ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் FDI-லாம் அலோவ் பண்ணும்போது வெளிநாட்டு முதலீட்டாளர்களை இது என்ன விதமான கேள்விகள் எழுப்புன்ற ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. அதை தாண்டி நீங்கள் சொல்ல மாதிரி இப்போ ஸ்ரீபெரும்புதூர் ஒரு ஹப்பாக இருந்தது, இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாறிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அதை தொடர்ந்து இந்த ஆலைகள் நேரடியாக பணி வாய்ப்பு கொடுத்தது போக
ரியல் எஸ்டேட்டும் பெரிய அளவுக்கு அங்கே வளர்ந்தது. நிறைய பில்டர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு முதலீடுகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பில்டர்ஸ் இடையில ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, இங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்குமா, எதிர்காலம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுப்பக்கூடிய ஒரு விஷயமாகவும் அது மாறி இருக்கிறது. அதை கடந்து இதில் அரசியல் கட்சிகளுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த நோக்கியா நிறுவனம் இங்கே கொண்டு வரப்பட்ட போது அதை வந்து திமுக அதிமுக இரண்டுமே கிளைம் பண்ணாங்க, நாங்கள் தான் இந்த திட்டத்தை கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ மத்திய அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் வந்து நான் இதை வந்து சென்னைக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னதும், அப்போ ஆட்சியில் இருந்த அதிமுக வந்து இதுக்கான எல்லா இதையும் நாங்கள் தான் எடுத்தோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அதுக்கான கிரெடிட் எடுக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணாங்க. ஆனால் இந்த ஆலை மூடப்படுகிறது கடந்த 8 மாதங்களாக இதுக்கான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது ஒரு வெறுமனே சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சு. இப்போ திமுகலேருந்து ஸ்டேட்மெண்ட் வந்தது, அவங்களுடைய ட்ரேட் யூனியன் இதில் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. சிபிஎம் பெரிய அளவுக்கு இதில் வந்து களமிறங்கி தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தினாங்க. பாமக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது. அதை தவிர்த்து பார்த்தோம்னா இப்போ ஒரு என்எல்சி இஷ்யூக்கு வந்து எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைத்து இப்போ மாநில அரசு முன் வந்து அதுக்கான அந்த ஷேர்ஸ் வந்து டிசைன் பண்ணும்போது நாங்கள் அதை வாங்குறோன்ற சில முடிவுகள்லாம் எடுத்தாங்க. அப்படியான எந்த ஒரு முயற்சிகளும் இதில் காமிக்கப்படலைங்கிறது அங்கே இருக்கிற தொழிலாளர்களுடைய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்குது. எல்லா எதிர்க்கட்சிகளுமே கூட, எதிர்க்கட்சின்னு இல்லை அனைத்து கட்சிகளுமே இதில் வந்து ஒரு பெயரளவில் ஒரு எதிர்ப்பை தெரிவித்தாங்களே ஒழிய இது ஒரு முக்கியமான இஷ்யூவாக பார்க்கல. இது தனிப்பட்ட நோக்கியா இஷ்யூ மட்டுமே இல்லை, தொழில்துறை சார்ந்த ஒரு பெரிய விஷயம். அப்போ தொழில்துறை சார்ந்த ஒரு விஷயத்தில் ஏன் வந்து அவ்வளோ கவனம் செலுத்தாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து அங்கேருந்து எழுப்பப்பட்டு இருக்கிறது. அதையும் நம்ம மறுக்க முடியாது. அதான் வழக்கமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக ஆகட்டும் இல்லை திமுக ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து கிரெடிட்னா கிளைம் பண்ணிக்குவாங்க, இது நாங்கள் செய்தது அப்படின்னு. இப்போது ஒரு நிறுவனம் வெளியேறுகிறது, இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு என்வாயன்மெண்ட் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேச கிடையாது. ஆளுங்கட்சியாக இருக்க அதிமுக அவங்களுடைய பிரச்சனைகளில் மூழ்கி போயிருக்காங்களே தவிர இதை எங்கே கொண்டு போகிறது, அடுத்தது என்ன, இதுவரைக்கும் குஜராத்துக்கு நிறுவனங்கள் எதுவும் போகாமல் எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கல. இது வந்து தொழில்துறை சார்ந்த யாருமே, எந்த அதிகாரியும் சரி அமைச்சரும் சரி இதை பற்றி பேசவே இல்லை இது வரைக்கும். ஆமாம், இதில் சிபிஎம்லேருந்து ஒரு ப்ரொபோசல் கூட கொடுத்தாங்க, நீங்கள் வந்து அம்மா மொபைல் மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் கூட இங்கே நீங்கள் பண்ணலாம், நீங்களே டேக் ஓவர் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ அந்த இடம்ங்கிறது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானதாக தான் இருக்கும் அதெல்லாமே அப்படின்ற ஒரு இதையும் ப்ரொபோசல் வச்சாங்க. ஆனால் இதுவரைக்கும் ஆளுங்கட்சியிலேருந்து ஒரு வார்த்தையும் இதில் வந்து சொல்லப்படலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக இந்திய அளவிலையும் தமிழகத்திலையும் ரொம்ப குறிப்பாக எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயமாக நேற்றுக்கு பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது வந்து 2G வழக்கில் அடுத்த கட்ட முன்னேற்றமாக அதில் வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ திமுகவினுடைய முன்னணி தலைவர்களாக இருக்கிறவங்க மேலே இந்த சார்ஜஸும் தொடர்ச்சியாக இது ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டுன்றதுனாலையும் ட்ரையல் கோர்ட்டுன்றதுனாலையும் விரைவுபடுத்தப்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இறுதி தீர்ப்புங்கிறது வந்து சில மாதங்கள்லையோ அல்லது ஓராண்டுக்கு குறைவான நாட்கள்லையோ வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும்போது இந்த தீர்ப்பு வந்து என்ன விதமான விளைவுகளை வந்து தமிழக அரசியல் குறிப்பாக திமுக வந்து இப்போ ஒரு லார்ஜர் அலையன்ஸுக்கு மெகா அலையன்ஸுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இது எந்த விதமான விளைவுகளை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பி இருக்கிறது. இது ஆமாம், இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2Gக்கு அப்புறமே வந்து திமுகவினுடைய சரிவு துவங்கி இருந்திருக்கு. இப்போது ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைவர், கட்சியினுடைய அடுத்த தலைவர் அவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க இந்த நேரத்தில் இந்த டெயின்டட் மெம்பர்ஸ், அதாவது ஆராசா, தயாநிதி மாறன் இல்லை கனிமொழி போன்றவர்களை வந்து கட்சியில் ஒரு முன்னணியில் வச்சுக்கிறதுல அவருக்கு வந்து நிறைய வருத்தங்கள் இருக்குது. ரெண்டாவது, இவங்களுடைய பெயர்களை வச்சு இல்லை இவங்க பிரச்சாரம் பண்ணுறதாலையோ இவங்க மக்களை சந்திக்கிறதுனாலையோ கட்சியினுடைய இமேஜ் வந்து இன்னும் அடிவாங்கும் அப்படின்னு நினைக்கிறார் அவர். ஆனால் ஏற்கனவே ஒரு மாதிரி அவங்க வந்து முன்னணியில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சமீப காலங்களில் இவங்க யாரையுமே வந்து இப்போ கட்சி கூட்டங்கள் அனுமதிக்கிறதோ அல்லது ஈவன் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது கூட குறைவான ஒரு இதுதான் பார்க்க முடியுது. இவருக்கு வந்து அந்த இது மட்டுமே இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புறாங்க. இதை முன்னிறுத்தி தான் கல்யாண சுந்தரம்லாம் வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டுலாம் போனார். ஆனால் அடுத்ததாக எழுப்பப்படுகின்ற கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சொத்து குவிப்பு வழக்கு கிட்டத்தட்ட 14 முன்னாள் அமைச்சர்கள் மேலே இருக்குது. அதுவும் வந்து ஒரு நெருக்கடியை நோக்கி போயிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒரு மாநில அரசு ஒரு வேளை இதை வந்து ஸ்பீடப் பண்ணாங்கன்னா ஒரு வருடத்திலோ குறைந்த கால அளவில் வந்து சில பேரை வந்து இதில் கன்விக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கிறது. அதுவும் சேர்ந்து தான் இப்போ வந்து அது வந்து திமுகவுடைய இதுக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்ளாதா அப்படிங்கிற ஒரு வாதமும் இவங்களுக்குள்ளேயே எழுப்பப்படுது. எப்படி பார்த்தாலுமே வந்து இந்த குற்றச்சாட்டுகள் அல்லது இதில் வரக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக திமுகவுடைய கூட்டணி சார்ந்த அரசியல் அல்லது 2016க்கான சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதனோட இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு தான் தெரியுது. இதில் ஆமாம், இது 2G வழக்கு வந்து விரைவுபடுத்தப்பட்டு விரைவாக முடிக்கப்பட்டாலும்
இதில் இருக்கக்கூடிய இன்னொரு அம்சம் என்னென்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராண்ட் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு இப்போ நினைக்கிறாங்க. எப்போதுமே வந்து திமுகவுக்கு அதிமுகவை விட வாக்கு சதவிகிதம் வந்து குறைவாக தான், ஓட் ஷேர் வந்து குறைவாக தான் இருந்திருக்கு. இந்த இதை வந்து சரி கட்டுறதுக்கான வழிகளை இப்போ பார்க்குறாங்க. ஆனால் மதிமுக, பாமக போன்ற கட்சிகளோட கூட்டணி வைப்பதால் திமுகவினுடைய நிலை உயரும் அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியது தான். பெரிய அளவுக்கான ரெஸ்பான்ஸ் இது வரைக்கும் இல்லை. மதிமுக தலைவர் மட்டும் ரொம்ப உற்சாகமாக அதுக்கான எதிர்வினைகள் ஆட்டிட்டு இருக்காரு. பாமக தரப்புல இருந்து இதுவரைக்கும் கமிட்டடாக எதுவும் வரல. அவங்க வந்து ஒரு திருமண வீடு, அங்கே வந்து ஒரு சூழல். ஏன்னா பிஜேபி லீடர்ஸ் இன்னும் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸிஸ்டிங் அலையன்ஸ் அப்படியே இருக்குது, இதில் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் கிடையாது, ஒரு திருமண வீட்டில் சந்திக்கிறத வந்து பெரிய அரசியலாலாம் பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வந்து திருப்பியும் திமுக ஊழல் குற்றச்சாட்டுகளை சந்திக்கிறப்ப நாங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற சொல்கிறாங்க. விஜயகாந்தும் கூட வேற ஒரு நிலையில தான் இருக்கார். அவர் வந்து நான் தான் ஆல்டர்னேட் அப்படிங்கிறாரு. ரெண்டு திராவிட கட்சிகளுமே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளை சந்திக்கிறாங்க, நான் தான் ஆல்டர்னேட் அப்படிங்கிற ஒரு லைன் எடுக்கிறாரு. பிஜேபியும் வந்து இப்போ மகாராஷ்டிரா, ஹரியானா உள்ளிட்ட தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவங்க வந்து தேசிய அளவுலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முரளிதர மாதிரியான ஆட்கள் வந்து தமிழகம் தான் அடுத்த இலக்குன்னு நேரடியாகவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் இன்னொரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய தேர்தலுக்கு இன்னும் 18 மாதங்கள் இருக்கும்போது நிறைய மாற்றங்கள் வர இருக்குது. அதுக்கிடையில் பெங்களூரில் வர்ற ஜெயலலிதாவுடைய அந்த அப்பீலில் என்ன மாதிரியான முடிவுகள் வரும், 2G வழக்கினுடைய முடிவுகள் அல்லது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இதில் வந்து இந்த கூட்டணி அப்படிங்கிற விஷயங்களில் மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இது ரொம்ப ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் தான். இதை வச்சுட்டு நம்ம வந்து பெரிய அளவுக்கு பேச முடியுமா அப்படிங்கிறதும் கூட தெரியல. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம இலங்கையில் மீனவர்களுக்கான தூக்கு தண்டனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம பேசலாம். இப்போது முன்கதை சுருக்கம் பகுதியில் இலங்கையில் தமிழக மீனவர்களுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை குறித்தும் அதன் அரசியல் குறித்தும் இப்போது பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த பிளாடுதீன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 2011ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் எமர்சன், வில்சன், அகஸ்டன், லாங்லண்ட், பிரசாந்த் ஆகிய 5 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்களோடு இலங்கையைச் சேர்ந்த 3 மீனவர்களும் பிடிபட்டனர். பிடிபட்ட மீனவர்கள் முதலில் மன்னார் கடற்படை முகாமுக்கும் பின்னர் காங்கேசன் கடற்படை முகாமுக்கும் கொண்டு செல்லப்பட்டனர். 2 தினங்களுக்கு பிறகு 1 கிலோகிராம் எடையுள்ள ஹெராயினை கடத்தியதாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் அவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். 1 வருடத்திற்கு பின் அவர்கள் கொழும்பில் உள்ள வெளிக்கடை சிறைக்கு மாற்றப்பட்டனர். வழக்கு கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. தங்கள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டை மீனவர்கள் தரப்பு வன்மையாக மறுத்தது. அவர்கள் மீன்பிடி தொழில் மட்டுமே பார்த்து வந்தனர் என தமிழக மற்றும் இந்திய உளவுத்துறையினர் கருத்து தெரிவித்தனர். இருதரப்பு வாதங்களுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கிய நீதிபதி பத்மா சூரசென 8 மீனவர்களுக்கும் தூக்கு தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார். இவர்கள் நவம்பர் 14ஆம் தேதிக்குள் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் என்றும் கூறினார். இந்திய இலங்கை நட்புறவை வலுப்படுத்தும் விதத்தில் இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று கடந்த மே மாதம் இலங்கை அதிபர் ராஜபக்சே கூறினார். அதன்படி மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு வந்த நிலையில் இவர்கள் 5 பேர் மட்டும் விடுவிக்கப்படவில்லை. அது பற்றி விளக்கமளித்த இலங்கை அரசு ராஜபக்சே அளித்த உறுதிமொழி இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு பொருந்தாது என்றது. தற்போது தண்டனை பெற்றுள்ள மீனவர்கள் மேல்முறையீட்டுக்கு இலங்கை உச்சநீதிமன்றத்தை நாடலாம். இந்திய வெளியுறவுத்துறையும் மேல்முறையீடு செய்யப்படும் என்று கூறியிருக்கிறது. இலங்கையின் அரசியல் சாசனம் 7ஆம் அத்தியாயம் 34(1)A பிரிவு இலங்கை குடியரசுக்குள் தண்டனை வழங்கப்பட்ட குற்றவாளிக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்க அதிகாரம் உண்டு என கூறுகிறது. எனவே இந்த பிரச்சனையில் அரசு முறை உறவின் அடிப்படையில் இந்திய அரசு மீனவர்களை விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டால் இலங்கை அதிபரால் விடுவிக்க முடியும் என்று கூறுகிறது மீனவர்கள் தரப்பு. இந்த கார்த்திக், இந்த மீனவர் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழக அரசியல் தலைவர்கள் கடிதம் எழுதுறதும், இந்திய அரசாங்கம் சில நேரங்களில் பதில் சொல்லுவதும், சில நேரத்தில் பதில் சொல்லாமல் இருப்பதும், இது வந்து ஒரு தொடர்கதையாகவே போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளில் ஒரு 300 மீனவர்கள் இந்த மாதிரியான ஒரு நிலையை சந்திச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய போட்டெல்லாம் கான்ஃபிஸ்கேட் பண்ணி அதை திரும்ப கொடுக்க முடியாத ஒரு நிலையும் இருந்திருக்கு. இது வந்து ஒரு தொடர் அரசியலாகவே இருந்திருக்கு. ஆனால் நம்ம அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இது அடுத்தது இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு இது வரைக்கும் அவங்க பார்க்கவே இல்லை.
இது 500 பேருக்கு மேலே சுட்டு கொன்றதெல்லாம் நடந்திருக்குது. நிறைய மீனவர்கள் நம்ம வந்து தமிழக மீனவர்கள் இந்த மாதிரி போயிட்டுருக்குறாங்க. இது வந்து என்னென்னா மீனவர்களுக்கு வந்து ஒரு எல்லை பிரச்சனையெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கம் மீனவர் விஷயத்தை ஒரு அரசியலுக்காக பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த விஷயத்திலும் கூட குறிப்பாக பார்க்க முடியும்னா இப்போ வந்து இந்த இதில் வந்து இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு. பாகிஸ்தான்லேருந்து கிட்டத்தட்ட 25 பேர்களுக்கு மேலே மீனவர்கள் இதே குற்றச்சாட்டோடு அங்கே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதே 2011 கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் அவங்க மேலே இது வரைக்கும் எந்த இந்த மாதிரி நீதிமன்ற நடவடிக்கைகளோ தூக்கு தண்டனை மாதிரியான ஒரு கடுமையான தண்டனைகளோ விதிக்கப்படலை. ஆனால் இந்திய மீனவர்கள் என்று வரும்போது அதுக்கான ஏன்னா அங்கே இருக்கிற ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து கீழ் நீதிமன்றங்கள் எவ்வளவு தூரம் வந்து அவங்களால சுதந்திரமாக செயல்பட முடிகிறது, அதில் அரசாங்கத்தினுடைய அழுத்தம் என்ன இருக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் எழுப்புவதே நம்ம வந்து தவிர்க்க முடியாது. இப்போ இலங்கையினுடைய நீதித்துறை பரிபாலனங்களை பொறுத்த வரைக்கும் அதிபருக்கு வந்து இந்த ரைட்ஸ் உண்டு. இவர்களை வந்து விடுவிக்கிறதுக்கோ யாரையும் மன்னிப்பு கொடுப்பதற்கோ பொது மன்னிப்பு கொடுப்பதற்கோ எல்லா ரைட்ஸும் இருக்கிறதுனால அவர் இந்த ஒரு அரசியலாக பயன்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்னு தான் பார்க்கப்படுது. குறிப்பாக இந்த இந்தியாவோடு இப்போ மோடி இலங்கைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற நேரத்திலெல்லாம் ஒருவேளை இவர் வந்து ஒரு பரந்த மனப்பான்மையோட ராஜபக்சே வந்து இவங்களை பொது மன்னிப்பு கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து ராஜபக்சே வந்து இதுலேருந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான விஷயங்களாக தான் பார்க்குறாரு. இந்த நீங்கள் வந்து ஒரு பாகிஸ்தான் மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்குமான இந்த வேறுபாடு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. ஏன்னா குறிப்பாக நம்ம கியூ பிரான்ச்லேருந்து கொடுத்த அறிக்கையிலையுமே கூட இவங்க இந்த மாதிரியான எந்த குற்றச்ச செயல்களையும் ஈடுபடலை அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே தெளிவுபடுத்திருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஃபாரன்சிக் லெபார்டரியோட ரிப்போர்ட்ஸ்லாம் கூட அவங்க வந்து ஹெராயின் எங்கேயும் கடத்தினதாகவோ நார்காட்டிக் கடத்தினதாகவோ இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணப்படலை. அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த தூக்கு தண்டனை அப்படிங்கிற அதிகபட்சமான ஒரு விஷயம், அப்பீலுக்கான நேரம் இருக்கிறது, அதுக்கு பிறகு மேல் நீதிமன்றங்களில் போய் விடுவிக்கப்படலாம், இதெல்லாம் இருந்தாலும் கூட மத்திய அரசாங்கம் இப்போ வந்து நாங்கள் இதில் முழுமையாக ஈடுபடுறோம்னு சொல்கிறாங்க. வெளியுறவுத்துறையிலிருந்து அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள்லாம் வந்திருந்தாலும் கூட இந்த பிரச்சனையை ஒரு அரசியலுக்காக தன்னுடைய இப்போ ஒரு தேர்தலை அவர் சந்திச்சுட்டு இருக்கிறாரு. பொது தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் ராஜபக்சே இருக்கிற நேரத்தில் இவங்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுத்து அதன் மூலமாக தமிழர்களுடைய வாக்குகளை அங்கே பெற முடியுமா, அதுக்கான ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறதும் ஒரு அரசியலாக இதில் பார்க்கப்படுகிறது. ஆமாம், இதில் இந்த அரசியலையும் தாண்டி இதில் இன்னொரு விஷயம், நம்ம மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸில் போய் அவங்க வந்து மீன் பிடிக்கிறாங்க, அதனால தான் இலங்கை கடற்படை வந்து அவங்கள பிடிச்சிக்கிட்டு போயிடுறாங்க, அவங்களோட போட்ஸ் எல்லாம் கன்ஃபிஸ்கேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு வாதம் இருக்குது. ஆனால் இதில் நம்ம வந்து தவறின இடம் எங்கே, நம்மளுடைய மீன்வளத்தை பெருக்குவதற்கான வழிகளை ஏன் இந்த அரசாங்கம் இதுவரை செய்யவில்லை? திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் இல்லை இந்திய அரசாங்கமாகட்டும் எந்த ஒரு அரசு பதவியில் இருந்த யாருமே இதை வந்து யோசிக்கிற அந்த 45 நாள் அந்த பேன் பீரியடை தவிர மற்ற நாட்களில் மீன் வளத்தை பெருக்குவதற்கான வழி என்ன? ட்ராலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் எல்லா மீனையும் எடுத்துக்கிட்டு போயிடறாங்க. இதில் வந்து அந்த மன்னாரில் இருக்க தமிழ் மீனவர்களுடைய மற்ற பிரச்சனைகளையும் நம்ம பார்க்க வேண்டும். அவங்களுக்கு மீன் வளம் எங்கேருந்து கிடைக்கும்? நம்ம வந்து இலங்கை தமிழர்களுக்காக போராடுறோம், எங்களுடைய தொப்புள் கொடி உறவுன்னு சொல்கிறோம். அவங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? அந்த வளத்தை நம்ம சுரண்டிட்டோம்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அதுதான் வந்து இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. டீப் சீ ஃபிஷிங் மாதிரி சில முயற்சிகள் போகுது. அதுக்கான ப்ரொபோசல் வந்து சுஷ்மாட்டே கொடுத்துருக்காங்க. சுஷ்மா ஸ்வராஜும் அதுக்கான எவ்வளவு செலவு பிடிக்கும், அதில் சாத்தியக்கூறுகள் என்னெல்லாம் பார்க்குறாங்க. இது வந்து மீனவர்களுடைய வாழ்வாதாரம் குறித்த விஷயங்கள். ஆனால் இந்த செய்திங்கிறது வந்து முற்றிலுமாக ராஜபக்சே அரசாங்கம் அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம். இது வந்து மீனவர்கள் எல்லை கடந்து போனது, இதை தாண்டி அவங்க மேலே வச்சிருக்கிற இந்த சார்ஜஸ் இருக்குல்ல, இது வந்து இருக்கலாம். நம்ம வந்து முழுக்கவே வந்து எல்லா மீனவர்களும் இதை வந்து குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள் தான் சொல்லவில்லை. நீதிமன்றங்கள் அதுக்கான வேலைகளை பண்ணுறாங்கிறத தாண்டி, ஆனால் இது வந்து ரெண்டு நாட்டு மீனவர்களுக்கிடையே உங்களுக்கான பாகுபாடு இருக்கும்போது அதில் சந்தேகம் வரத்தானே செய்யுது. பாகிஸ்தான் மீனவர்களை ஒரு மாதிரி நீங்கள் நடத்துறதும் இந்திய மீனவர்களை இன்னொரு மாதிரி நடத்துவதும், அப்போ இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசியல் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் வந்து நம்ம பார்க்க தான் வேண்டி இருக்குது. அதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் இருக்கிறது. இந்த அரசியலை வைத்து அவர் வந்து இப்போது தான் டெல்லியிலையும் அதை வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து இப்போ நமக்கு இலங்கை வந்து ஒரு பாகிஸ்தானுடைய தீவிரவாத ஊடுருவலுக்கான ஒரு ஹப்பாக மாறிட்டு இருக்குன்னு தொடர்ச்சியாக இப்போ சமீப காலங்களில் எழுப்பப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அல்லது அந்த இரண்டு அரசாங்கங்களுக்கும் இடையில் இருக்கிற நட்பு ரீதியான விஷயங்கள். ஏன்னா இப்போ இலங்கையை நம்ம வந்து நட்பு நாடு அப்படின்னு தான் நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். யூபிஏ அரசாங்கம் என்ன ஃபாரின் பாலிசி வச்சுருந்தாங்களோ அதே தான் என்டிஏவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழக பிஜேபி தலைவர்கள் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை சொல்கிறாங்களே தவிர அதுலேயுமே கூட டிவைடட் ஒப்பீனியன் தான். சுப்பிரமணியன் சாமி வந்து வேற ஒரு நிலை எடுப்பார். அவர் படகுகளை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்கன்னு அதுக்கான ஆலோசனையும் கொடுப்பாரு. இப்போ வந்து இன்னொரு ஆலோசனையும் கொடுத்துருக்காரு. அங்கே இருக்கிற 2010
போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நம்ம வந்து கைதிகளை வந்து மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இதில் வந்து மத்திய அரசாங்கம் இதை வந்து வெறும் தமிழக மீனவர்கள் பிரச்சனையாக மட்டுமே பார்க்காமல் இந்திய மீனவர்கள் தொடர்ச்சியாக நம்ம மீடியாலையும் நிறைய இடங்களில் ரிப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் அது தமிழக மீனவர்கள் தனித்தாக இருக்க முடியும். இந்திய மீனவர்கள்ங்கிற போது அதுக்கான லார்ஜர் இஷ்யூவாக அதை பார்க்கப்பட வேண்டியிருக்குது. நீங்கள் வந்து குஜராத்திலேயோ அல்லது வெஸ்ட் பெங்கால்லையோ கைது செய்யப்படுற மீனவர்கள் வந்து அப்படி பெங்காலி ஃபிஷர்மென்னோ இல்லை கேரளாவில் இருக்கிற கேரள மீனவர்கள்னோ சொல்கிறது இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழக மீனவர்கள்ன்ற ஒரு அடையாளத்தை கொடுத்து அது சின்ன பிரச்சனையை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே கொண்டு போகிற ஒரு சூழலும் கூட அது இருக்குது. அதில் இப்போ இந்த முறை வந்து மத்திய அரசாங்கமும் கூட இதை ரியலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பேசக்கூடிய அந்த வாய்ப்பு பேச்சுகளும் கொஞ்சம் மாறி இருக்கிறது. இப்போ அங்கே இந்திய தூதரகங்களும் வந்து அதில் தீவிரமாக இதில் செயல்பாட்டில் இறங்கியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய மோடி கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டெஸ்ட் தான் இது, ஒரு அவங்களோட ஃபாரின் பாலிசிஸில். பிகாஸ் இங்கே வந்து அவங்க தமிழகத்தில் அடுத்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலை எடுக்கணும்னு சொல்லும்போது தமிழகத்துக்கான பிரச்சனைகளில் இங்கே இந்த மண்ணுக்கு ஏற்ற இந்த விஷயங்களில் வந்து அவங்க எவ்வளோ தூரம் இதை இணைந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பாக பார்க்கப்படும். இது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூவாகவே இருக்கிறதுனால தமிழக பிஜேபி லீடர்ஸும் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறோன்றாங்க. இப்போ தமிழிசையெல்லாம் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தோடையும் வெளியுறவுத்துறை அமைச்சரோடையும் பேசிட்டு இருக்கிறோம், விரைவில் வந்து நல்ல தீர்வு வரும், இதுக்காக எல்லா ஃபேக்ட்ஸையும் நாங்கள் ஃபேக்ஸ் பண்ணியிருக்கோன்ற மாதிரியான இதையும் கொடுத்துருக்குறாங்க. இதை பார்க்கணும். இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்லணும்னா, வழக்கமாக இலங்கைக்கான வெளியுறவு கொள்கை, இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை பொறுத்த அளவுக்கு தமிழகத்தை நீக்கிட்டு தான் அந்த வெளியுறவு கொள்கையை முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு வாதம் இருந்துக்கிட்டே இருந்தது ஆரம்பத்தில் இருந்து. இனி அதற்கான வாய்ப்புகள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் நீடித்த அந்த இதுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் நேற்றைக்கு முதல் முறையாக பிஜேபி முதலமைச்சராக ஃபட்னவிஸ் பதவியேற்றிருக்கிறாரு. சிவசேனாவும் கூட கடைசி நேர அந்த இதுக்கு பிறகு உத்தவ் தாக்கரே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2வது கட்ட அமைச்சரவை விரிவாக்கத்தில் சிவசேனாவும் உள்ள வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. 25 ஆண்டுகால நெருங்கிய கூட்டாளிகளாக பங்காளிகளாக இருந்தவர்கள் பிரச்சனை பவர் வரும்போது பங்காளிகளாக மாறினாங்க, பவர் இல்லாத போது கூட்டாளிகளாக இருந்தவர்கள் அண்ணன் தம்பியாக இருந்தவர்கள் பவர் வந்தவுடனே பங்காளிகளாக மாறினாங்க. அந்த பங்காளிகளாக இருந்தவர்கள் இப்போ மீண்டும் ஆட்சியில் வரும்போது அதே மாதிரியான ஒரு மனோநிலையில் சிவசேனா போகுமா? இது வந்து ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு பிஜேபிக்கு வந்து ஒரு சீரான ஒரு ஆட்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பாங்களா அல்லது நெருக்கடிகளை கொடுப்பாங்களா? இவங்க வந்து ஏன்னா இன்னமும் சிவசேனாவை என்சிபி வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாலும் கூட சிவசேனாவுடைய ஆதரவும் தேவை அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கிறது. அப்படியான ஒரு சூழலில் இது என்ன விதமான இந்த ஆட்சி அமைக்கப்படுது? ஏன்னா நிறைய நெருக்கடிகள் இருக்கிற ஒரு சூழலில் மகாராஷ்டிரா அரசாங்கத்தை இப்போ வந்து ஃபட்னவிஸ் பொசிஷனுக்கு வராரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு அடுத்ததாக ஒரு எப்படி ஒரு ஆர்எஸ்எஸ் மேன் வந்து பிரைம் மினிஸ்டராக பதவிக்கு வந்தாரோ அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய அடுத்த ப்ராடக்ட் வந்து மகாராஷ்டிராவோட சிஎம்மாக வந்திருக்காரு. பக்கா ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிற ஒரு சீஃப் மினிஸ்டர். அவர் வந்து இந்த விஷயங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து தமிழக காங்கிரஸில் எழுந்திருக்கின்ற கோஷ்டி பூசல் இதெல்லாமும் நிறைய இருக்குது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் மீண்டும் சொல்லுவோம். தமிழக காங்கிரஸ் கட்சியில் நடந்துட்டுருக்கிற விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து அடுத்ததாக பெரிதாக 2-3 நாட்களில் பெரிதாக பேசப்படுற ஒரு விஷயம். கோஷ்டி பூசலுக்கும் காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சிக்குமான அந்த கோஷ்டி பூசல்ன்ற அந்த வார்த்தை வந்து அதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு விஷயமாகவே தொடர்ச்சியாக இருந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, இப்போது ஞானதேசிகனுடைய ராஜினாமா அதை ஒட்டி நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது மீண்டும் காங்கிரஸில் ஒரு காங்கிரஸ் கட்சி உடைவதற்கான வாய்ப்புகளோ அல்லது தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாவதற்கான வாய்ப்புகளோ உருவாகுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஞானதேசிகனை தொடர்ந்து கோவை தங்கம் அந்த கட்சியினுடைய பொருளாளராக இருக்கிறார், முன்னாள் எம்எல்ஏ, அவரும் வந்து பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. வாசனும் வந்து ஞானதேசிகனுடைய நிலையை ஆதரித்திருக்கிறார். இது எல்லாமே மையப்புள்ளியாக அவங்க சொல்கிறது வந்து காமராஜர் மூப்பனார் படங்களை வந்து அவங்களுடைய மெம்பர்ஷிப் கார்டிலேருந்து எடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஞானதேசிகன் வைக்கிறார். வாசனும் அதை சொல்கிறாரு. ஆனால் மத்திய காங்கிரஸ் தலைமையோ அது வந்து அப்படியான எந்த டிரெக்ஷன்ஸும் நாங்கள் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 குரல்கள் கட்சிக்குள்ளேருந்து எழுது. ஒரு பக்கம் பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றுறாரு, முன்னாள் மாநில தலைவர் கிருஷ்ணசாமி ஒரு எதிர்வினை, கோபண்ணா ஒரு பக்கம் சொல்கிறாரு, சிதம்பரம் மகன் கார்த்தி சிதம்பரமும் வந்து கடுமையான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஞானதேசிகன் வந்து ஒரு பிசி மேலே வைக்கிற குற்றச்சாட்டும் அந்த மாதிரியே இருக்குது. அவர் வந்து ரொம்ப கட்சியை வந்து முழுக்க அவர் வந்து தனியாக ஒரு ஆவர்த்தனம் பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு கடுமையான வார்த்தைகளையும் கூட நேற்றுக்கு போட்டிருக்கிறாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸையும் ஃபேக்ஷனையும் பிரித்து பார்க்க முடியாது. கோஷ்டி பூசல்னால் அது காங்கிரஸ் தான்.
எப்போதுமே ஆளுக்கு ஒரு, அதாவது தலையெடுத்தவெல்லாம் தளபதி அப்படின்ற ஒரு சொல்லாடல் உண்டு. ஜனநாயகம் அதிகமாக இருக்குன்னு வேற சொல்லிக்கிறாங்க. அதனால தான் இந்த எல்லா கோஷ்டிகளையும் நாங்கள் ஆரோக்கியமானதாக பார்க்குறோம். ஜனநாயகத்தின் ஒரு ஆரோக்கியமான பங்கு வந்து கோஷ்டிகள் இருக்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் வேற காங்கிரஸ் கொடுத்துப்பாங்க. ஆனால் 96ல் மூப்பனாருக்கு இருந்த செல்வாக்கு இன்னைக்கு வாசனுக்கு இருக்கான்னு பார்த்தோம்னா, தமாக மீண்டும் துவங்கப்பட்டால் அவருக்கு என்ன ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும்? 3-4%. ஏற்கனவே காங்கிரஸினுடைய வாக்கு வங்கியே வந்து மிக பெரிய அளவில் அடிவாங்கின இந்த தருணத்தில் இவர் தனி கட்சி தொடங்கினா திரும்பவும் யாரையோடையாவது கூட்டணி வைக்கணும், யார் மூலமாவது பதவி கிடைக்கணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இருக்க முடியுமே தவிர, ஒரு தனி கட்சி தொடங்கி அந்த 96ல் இருந்த அந்த செல்வாக்கு திரும்பவும் கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான். ஆமாம், ஏற்கனவே காங்கிரஸுங்கிற கட்சியே கூட தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் அன்டச்சபிலிட்டியில் தான் இருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது. 2014 தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் பெருசாக யாரும் கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்களோட வைக்கிறதுக்கு தயாராக இல்லை. தொடர்ச்சியாக மற்ற மாநில தேர்தல்கள் அவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிற பெரிய அடியும் கூட வந்து அந்த கட்சியில் இருக்கிற லீடர்ஸையே நிறைய பேரை வந்து யோசிக்க வச்சிருக்கு. தேர்தலே பல பேர் போட்டியிடலை. ப. சிதம்பரம் மாதிரியானவர்கள் தேர்தல் போட்டியிலிருந்து விலகினாங்க. மத்திய அமைச்சராக இருந்த மனிஷ் திவாரி இன்னும் நிறைய பேர் வந்து களத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு சூழல்லாம் கூட பார்த்தோம். இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி இன்னைக்கு சூழலுக்கு வந்து இதற்கு முன்னால் இன்னமும் கூட அவர் வந்து தயக்கத்தில் தான் இருப்பார். ஒரு தனி கட்சி அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக அதுக்கான செலவினங்கள், ஒரு கட்சி நடத்துறதுக்கான பிரச்சனைகள் என்னங்கிறதுலாம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். மூப்பனார் வந்து தனியாக கட்சி அன்றைக்கு இருந்த சூழலும் வந்து வேறு மாதிரி இருந்தது. ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, அன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியான அதிமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய மனநிலை இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூட்டணி வந்ததுன்னா இதுக்கான வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. அரசியல் சூழல்ங்கிறது என்னதான் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வந்து நீதிமன்றத்தால் குற்றம் நிரூபிக்கப்பட்டவராக இருந்தாலும் கூட இன்னமும் கூட அவங்க தான் வந்து ஒரு ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷனில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சூழலில் இப்போ மாறி வர்ற சூழலில் மட்டும்தான் இந்த ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. என்னென்னா இப்போ வந்து திமுக வேறு மாதிரியான கூட்டணிகளை அமைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து தனியாக பிரிஞ்சு வந்து இங்கே செயல்பட முடியுமா? அப்படி இதில் எல்லாத்தோடைய ஆதார சுருதியாக இருக்கிறதுங்கிறது வந்து இந்த மெம்பர்ஷிப் கார்டோ இதெல்லாம் இல்லை. வாசனுக்கான பிரதிநிதித்துவம், முக்கியத்துவம் இதில் எவ்வளோ கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் ஆரம்பத்திலேருந்தே இருந்துட்டு இருக்குது. ஞானதேசிகன் சொன்ன லிஸ்ட்டு வந்து அவங்க சென்ட்ரல்லேருந்து அப்ரூவ் பண்ணாமல் இங்கே மாவட்ட தலைவர்கள் அவங்க தன்னிச்சையாக போட்டது. அப்புறம் ப. சிதம்பரம் வந்து குறிப்பாக அவர் வந்து லோக்கல் பாலிடிக்ஸில் பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இருந்திருந்தாலும் கூட கார்த்தி சிதம்பரம் வந்து சீனில் வந்த பிறகு அவருடைய அந்த லோக்கல் பாலிடிக்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்த பிறகுக்கான இந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் தான் வந்து இப்போது அடுத்த கட்ட தலைவராக பார்த்தீங்கன்னாலும் கூட ஒரு 7-8 குழுவிலேருந்து யார் தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் தேசிய அளவிலும் கூட காங்கிரஸ் கட்சி எந்த ஒரு நிலைப்பாட்டையும் உடனடியாக எடுத்துடும்னு எனக்கு தோணலை. ஏன்னா நீங்கள் வந்து இவங்களுடைய இந்த ராஜினாமா அறிவிப்பையும் கூட அஜய் மேக்கன் பேசும்போது இதில் நாங்கள் வந்து இன்னும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு டிஃபென்ஸ் தான் எடுக்கிறாரு. ஆமாம், இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் காங்கிரஸினுடைய அடுத்த தலைவர் யாருங்கிறது முடிவாகிறதுக்கும், அடுத்த தலைவர் பதவியை ஏற்கிறதுக்கும் இன்னும் அப்படியும் ஒரு 3-4 மாதங்கள் ஆகிவிடும் தான் நினைக்கிறேன். அதுக்கான போட்டி வந்து அதிகமாகவே இருக்கே. யார் அந்த கண்டெண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் இருக்காரு, அப்புறம் சிதம்பரம் சுதர்சன நாச்சியப்பன் இருக்காரு, சிதம்பரம் கோஷ்டியில் இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கோஷ்டியிலிருந்தும் ஒரு தலைவர் இருக்காங்க. இல்லை, எல்லா தலைவர்களுக்குமே இப்போ தலைவராகணும்னு ஆசை இருக்குது. தொண்டர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய எழுப்பப்படுது. எப்பயுமே அது தேசிய கட்சிகளில் இந்த பிரச்சனைகள் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட பாஜகலையும் கூட அதை நோக்கி நகர்றாங்களோங்கிற ஒரு நிலைமை தான் இருக்குது இப்போ இருக்கிறது. ஆனால் தமிழக காங்கிரஸில் வந்து இந்த சூழல்ங்கிறது வந்து நெருக்கடியான ஒரு சூழல் தான். ஏன்னா சென்டர்லையும் பவரில் இல்லை, தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி நிறைய பின்னடைவுகளை சந்திச்சுட்டு இருக்குது. ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்கிற ஒரு சூழல், ராகுல் காந்தியோட லீடர்ஷிப் வந்து கொஸ்டின் அப்ல இருக்கிற ஒரு சூழல். அப்படியான ஒரு சூழலில் தான் இப்போ வந்து வாசனுக்கும் ராகுலுக்குமான அந்த ஈக்குவேஷனும் சரியில்லாத ஒரு நிலைமையும் கூட இந்த இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி இந்த விதத்திலாவது செய்தியில் வந்து எப்போவுமே முன்பக்கத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விதத்தில் வேணால் அவங்க சந்தோஷப்பட்டுக்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு செய்தி பார்த்தோன்னா ரொம்ப குறிப்பாக இன்றைக்கு பத்திரிகைகளில் திடீர்னு வந்திருக்கிற ஒரு செய்தி, திருவாரூர் மாவட்டத்தில் 3 அதிகாரிகள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாற்றத்தின் பின்னணி வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. ஸ்டாலின் போய் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்தது, அங்கே இருக்கிற அந்த பேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பேசுனதும், இது தொடர்ச்சியாக தான் இந்த அதிகாரிகள் வந்து மாற்றப்பட்டிருக்காங்க. அவருக்கான ஒரு ரிசப்ஷன் கொடுத்தது, அவருக்கான ஒரு ஆடியன்ஸ் கொடுத்ததே வந்து ஆளுங்கட்சியை எரிச்சல் அடைய பண்ணியிருக்குது.
ஏன்னா திருவாரூரில் ஸ்டாலின் வந்து கலெக்டர் பார்த்தார் அப்படிங்கிறதே ஒரு சர்ப்ரைசிங் நியூஸாக இருந்துச்சு. ஏன்னா அவர் ஏற்கனவே இங்கே குளத்தூரில் போய் அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணும்போது அதிகாரிகள் சந்திக்க மறுக்கிறாங்க அப்படின்னு ஒன்று குற்றச்சாட்டை வைத்திருந்தார். இப்போ இந்த இதுலேயும் கூட அவர் போயிட்டு ஏற்கனவே அங்கே திருவாரூர் குளக்கரையில் அதுக்கான ஃபண்ட்ஸ் வந்து அந்த எம்எல்ஏவாக இருக்கிற திமுக தலைவர் கருணாநிதி ஒதுக்கினதையும் ஏற்றுக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் பதிவு பண்ணிட்டு வைக்கும்போது அது வந்து ஒரு எம்பாரஸ்மெண்ட் ஃபார் த லோக்கல் பார்ட்டிமென், குறிப்பாக அதிமுகவில் அங்கே இருக்கிற அமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு வந்து இந்த கடந்த 2-3 நாட்களில் 3 அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. குறிப்பாக மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்த ஒருத்தர் மாற்றம் பெற்றிருக்கார். ஆனால் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டியது என்னன்னா அவங்களுக்கு வந்து டிஎம்கே அசோசியேஷனும் இருந்துட்டு இருக்குது. இப்போ செய்தி மக்கள் தொடர்பு அதிகாரியாக அங்கே இருந்தவரும் அல்லது இதில் கலெக்டரேட்டில் இருந்த செக்ரட்டரியேட் உள்ளிட்டவர்களுக்கு வந்து டிஎம்கேவோட அசோசியேஷன் ஏற்கனவே வந்து முன்னாள் அமைச்சராக இருந்த அமைச்சருக்கு ஒரு இவர் வந்து செக்ரட்டரியாகவும் இருந்திருக்கார். அந்த சூழலில் இருக்கிறதுனால இவங்க தான் வந்து தகவல்கள் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் ஆளுங்கட்சியோ இல்லை ஆளுங்கட்சி உறுப்பினர்களோ இல்லை யார் எதிர்க்கட்சிகளாகட்டும் இல்லை மக்களாகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அந்த விமர்சனத்தை அதை எப்படி சரி கட்டுறது, அதை எங்கே முன்னெடுத்து செல்வது அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. விமர்சிக்கப்படுகிறார்களா, அவர்கள் வந்து நமக்கு தேவையில்லாதவங்க, அந்த கிரிட்டிசிசமை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சட்டமன்ற பிரதிநிதியாக இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கப்படுது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வருத்தத்துக்குரியது ஒரு விஷயம் தான். நீங்கள் இதோட ரிலேட் பண்ணி பார்க்கணுன்னா தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி அவர் ஒரு ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணுறாரு ஒரு நிகழ்ச்சி, அவருடைய சொந்த சட்டமன்ற தேர்தல் நிதியிலேருந்து அளிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு அந்த பள்ளியில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியாமல் அதுக்கப்புறம் கைது அப்படிங்கிற சூழலெல்லாம் போகும்போது எதிர்க்கட்சிகளில் இருக்கிற குற்றச்சாட்டாக இதுதான் வைக்கப்படுகிறது. அரசாங்கம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினருக்கு கொடுக்கப்படுகின்ற குறைந்தபட்ச ஒரு அங்கீகாரம் கூட கொடுப்பதற்கு ஏன் மறுக்கிறார்கள்? அதிகாரிகள் ஏன் இவ்வளவு தூரம் தயங்கணும்? ஆட்சியாளர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னா அதிகாரிகளுக்கு ஒரு சந்திப்பு அப்படிங்கிறதே வந்து ஏன் ஒரு அச்சுறுத்தலாக மாற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து மொத்த எதிர்க்கட்சிகள் வைக்கப்படுகிறது. நீங்க வந்து அவங்க இதே மாதிரி தொடர்ச்சியா எல்லா நகராட்சிகளிலும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய படம் இருப்பது தொடர்பான நிகழ்ச்சிகளும் போயிட்டே இருக்குது. அது ஒரு விவாதத்துக்குரியதாகவும் இருக்கு. ஏன் இன்னும் நீக்கப்படலை அப்படின்னு. இது ஏற்கனவே வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு உள்ளாட்சி மன்ற இடங்களையும் இது தொடர்பான பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கு. அவங்க அதாவது மக்களின் முதல்வர்னு சொல்றாங்க, அதனாலேயே அவங்களோட படங்கள் இன்னும் நீக்கப்படலையோ என்னவோ. அதையும் தாண்டி சினிமா தியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் டைமில் ஒரு 3 நிமிஷம் ஃபிலிம் டிவிஷனோட அம்மா அப்படிங்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் போக தான் செய்யுது. இதை வந்து யார் கேள்வி கேட்பாங்க? இதை யார் இதுக்கு பதில் சொல்கிற இடத்துல யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஆமாம், இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் நம்ம பேசுகிறத விட கேலி சித்திரங்களில் வரும்போது இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக போய் சேரும். கடந்த வாரத்தில் வந்த கேலி சித்திரங்களில் ரொம்ப குறிப்பாக செலக்டிவான சில கேலி சித்திரங்களை நம்ம இந்த கேலி சித்திர பகுதியில் இப்போ நம்ம பார்க்கலாம். மோடியோட மீடியா கிரேஸ் பற்றி சொல்கிற ஒரு கார்ட்டூன் இது. இந்தியாஸ் ஒன்லி லீடர் ஃபார் ஆல் மீடியா மல்டி மோடியா. கிட்டத்தட்ட டெலிவிஷன் ரேடியோ அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் மோடி வந்து தனிப்பட்ட முறையில் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறது இல்லை தொடர்ந்து பேசுவது அப்படிங்கிறத ஒரு அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு கார்ட்டூன் இது. இது அடுத்து கருப்பு பணம் தொடர்பான ஒரு கேலி சித்திரம் மிக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அருண் ஜேட்லி வந்து வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்து அந்த கருப்பு பணத்தை கொட்டுற மாதிரி, அதாவது லாக்கரை உடைச்சி தூக்கி ஸ்விஸ் பேங்க் லாக்கர்லேருந்து தூக்கி எல்லாத்தையும் கொட்டுற மாதிரியான ஒரு கேலி சித்திரம். அதே கருப்பு பணம் தொடர்பான அடுத்த கேலி சித்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமானது. ரிவீல் த நேம்ஸ் டு அஸ். இது வந்து ஜுடிஷியலியே கொஞ்சம் கிண்டலாக பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. விச் வி won't reveal அப்படின்னா நீ வந்து எங்ககிட்ட லிஸ்ட்டு கொடு, ஆனால் நாங்கள் அதை வந்து வெளியிட மாட்டோம் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட என்னென்னா ஏற்கனவே வந்து எஸ்ஐடியில் கொடுக்கப்பட்ட லிஸ்ட்டையே நீதிமன்றம் வாங்கி திருப்பி எஸ்ஐடியை கொடுக்கறது அப்படிங்கிறது தான். அது வந்து ரொம்ப கிண்டலாக வந்து கொடுக்கப்பட்ட ஒரு கார்ட்டூன் அது. அடுத்தது இதுவும் கருப்பு பணம் தொடர்பான ஒரு கார்ட்டூன். அது பேக் டு ஸ்டார்ட். எங்கே தொடங்கினமோ அங்கேயே திரும்பவும் போய் நிற்க போகுது. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்லேருந்து லிஸ்ட்டை வாங்கி நீதிமன்றத்துக்கிட்ட கொடுக்குறோம். நீதிமன்றத்துலேருந்து திரும்பவும் அதே லிஸ்ட்டை எடுத்து நீதிமன்றம் வந்து எஸ்ஐடிக்கிட்டே கொடுத்து நீங்களே போய் திரும்பவும் ப்ரோப் பண்ணுங்கள், நீங்களே திரும்பவும் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு திரும்ப ஆரம்பித்த இடத்துலேயே போய் நிற்கிற மாதிரியான ஒரு கேலி சித்திரம் இது.
மகாராஷ்டிராவில் இப்போது ஃபட்னவிஸ் பதவி இருக்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற பிரச்சனைகளை முன்வைக்கிற ஒரு விஷயமா இது இருக்குது. ஃபட்னவிஸ் கிட்ட இந்த சாவியை சவான் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஃபார்மர் சூசைடு, ஸ்கேன்ஸ், ட்ராட், கரப்ஷன், நிறைய பிரச்சனைகள், கம்யூனலிசம், இவ்வளோ பிரச்சனைகளோடையும் அந்த வண்டியை நீ தான் ஓட்டிட்டு போகணுன்னு அடுத்த அந்த சாவியை வந்து ஃபட்னவிஸ்ட்டை கொடுக்குற மாதிரியான ஒரு கார்ட்டூனு. இதை எப்படி அவர் சமாளிக்க போகிறார் அப்படிங்கிறத கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு கேலி சித்திரம். அடுத்தது இதுவும் ஃபட்னவிஸ் தொடர்பான மகாராஷ்டிரா தேர்தல் தொடர்பான ஒரு கேலி சித்திரம். பீப்புள் வாண்டட் அ மாடல் சிஎம், வி ஆர் கிவிங் தெம். அவர் ஃபட்னவிஸ் வந்து ஏற்கனவே மாடலிங்கில் இருந்தவர். அதை சொல்லி அதை வந்து எப்படி ஒரு மாடல் சிஎம் வேணும்னு கேட்டாங்க. அதே மாதிரி அவர் மாடலாக இருந்தவர் தான், அதனால அவரே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி உதாரணமான சிஎம் கேட்டதுக்கு பதிலாக மாடலிங்கில் இருந்த சிஎம்ஏ கொடுக்குறோம். சுவாரஸ்யமான விஷயம் அது. இது வந்து அடுத்தது, உத்தவ்ஜி அட்மயர்ஸ் அத்வானிஜி அ லாட், பட் ஐ டோன்ட் வாண்ட் ஆல் ஆஃப் அஸ் டு எண்ட் அப் லைக் நீங்கள் வந்து உத்தவோட ஒரு ரோல் மாடலாக அத்வானி இருக்கிறாரு. அத்வானியும் கூட 2 பேரும் சேர்ந்து பயணப்படணும்னு சொல்கிறாரு. ஆனால் அவரும் வந்து அத்வானி மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இவரோட கவலையை சொல்கிற மாதிரி விஷயம். ஏன்னா அத்வானி கிட்டத்தட்ட இல்லாமல் ஒதுக்கப்பட்ட ஒருத்தராக இருக்காரு. நீங்கள் வந்து ரொம்ப முரண்படுச்சிங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி ஆகிடுவீங்க அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி. அடுத்தது இது வந்து ஆஸ்டரிட்டி டிரைவ், குட் நவ் ஜம்ப், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், எப்படி வந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாம் குறைக்கிறோம், அது ப்ரீமியம் இதெல்லாம் குறைக்கிறது தொடர்பான ஒரு நல்ல கேலி சித்திரம் இது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். என்னென்னா, நம்ம மங்கள்யான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்திய ஸ்பேஸ் இதுலேருந்து பண்ணும்போது யூஎஸில் வந்த பத்திரிகைகளில் இதை வந்து எலைட் ஸ்பேஸ் கிளப் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாட்டை பிடிச்சிக்கிட்டு இவங்க வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிற ஒரு இந்தியா இதை பண்ணியிருக்குன்னு ரொம்ப கிண்டலாகவும் கேலியாகவும் ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிருந்தாங்க. அதுக்கான ஒரு கவுண்டராக தான் இப்போ சமீபத்தில் நாசாவோட இந்த ராக்கெட் வந்து எதை அனுப்புவது அதை சொல்கிற மாதிரி, இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு மங்கள்யானும் நம்ம இந்தியாவிலேருந்து இஸ்ரோலேருந்து பார்த்து சொல்கிற மாதிரி அதை திருப்பி கவுண்டர் பண்ணுற ஒரு கேலி சித்திரமாக இது இருக்குது. இது வந்து ஆப்பிள் சிஇஓ தொடர்பான ஒரு கேலி சித்திரம். அதாவது ஐ எம் கே, ஆப்பிள் சிஇஓ டிம் குக், ஐ எம் கே அண்ட் நவ் தி ரேஸ் இஸ் ஆன் ஃபார் மைக்ரோசாஃப்ட், கூகுள் அண்ட் சாம்சங் டு டெவலப் தியர் ஓன் கே சிஇஓ. அதாவது ஆப்பிள் என்ன செய்தாலும் அதை தொடர்ந்து மைக்ரோசாஃப்ட்டும் கூகுளும் சாம்சங்கும் செய்கிறாங்க. இதே மாதிரி நீங்களும் ஒரு கே சிஇஓ ப்ராடக்ட்ஸ்ல ஃபாலோ பண்ற மாதிரி சிஇஓவும் கேஆ இருக்கிறவங்க வருவாங்களா அப்படின்னு சொல்ற ஒரு கேலி சித்திரம். ஆப்பிள் சிஇஓட அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப பெரிதாக பேசப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருக்குது. இது நிறைய விவாதங்களையும் உருவாக்கி இருக்கிறது. அதற்கு பிறகு ப. சிதம்பரம் வந்து இப்போ புதிதாக ஒரு அமைப்பை தொடங்குறாரு, எழுத்துன்னு ஒரு அமைப்பு. அது எதுக்காக தொடங்குறார், என்ன விஷயம் அப்படிங்கிறதுலாம் நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ப. சிதம்பரம் அவர்களுடைய எழுத்து அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் வந்து நேற்றுக்கு குறிப்பாக அவர் தொடங்குறதை பற்றி சொல்லியிருக்காரு. நவம்பர் 3ஆம் தேதி இந்த அமைப்பு அதிகாரப்பூர்வமாக தொடங்க இருக்கிறது. தமிழக காங்கிரஸில் இவ்வளவு பிரச்சனைகள், அரசியல் ரீதியாக பெரிய கொந்தளிப்புகள்லாம் நிகழ்கின்ற நேரத்தில் அது பற்றியெல்லாம் நான் எதுவும் பேச மாட்டேன், இது முழுக்க முழுக்க இலக்கியம் தொடர்பான சந்திப்பு அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு பத்திரிகையாளர்கள்ட்ட இந்த அமைப்பை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இந்த அமைப்பில் அவரோடு சேர்ந்து கவிஞர் வைரமுத்து, மு. மேத்தா, மரபின் மைந்தன் முத்தையா, முன்னாள் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் அபய நடராஜன் எல்லாரும் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த அமைப்போட நோக்கமாக அவர் சொல்கிறது என்னென்னா, இளம் படைப்பாளிகளை, குறிப்பாக அவர்களுடைய முதல் படைப்புகளை வந்து வெளியிடுவதற்கான எல்லா விதமான நாங்கள் வந்து எங்களோட ஹெல்ப்பை வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். நிறைய என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நிறைய படைப்பாளிகள் தங்களுடைய படைப்புகளை வந்து கொண்டு வர முடியல, புத்தகமாக கொண்டு வர முடியல, அதுக்கான உதவி அப்படிங்கிற விதத்தில் இதை நாங்கள் லான்ச் பண்ணுறோம். இதுக்காக ஒரு பேனலிஸ்ட் இருப்பாங்க, அந்த எல்லாரும் சேர்ந்து தான் இதை வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நேற்றுக்கு வந்து அவருடைய இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக தமிழக சூழலில் இது ஒரு நல்ல முயற்சின்னு பார்க்கலாம். இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கப்படுதுன்னா, அவர் முழுநேர அரசியலில் இருக்கிறபோது இந்த விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்தலை, இப்போ வந்து அவருக்கு நிறைய நேரம் இருக்கிறதுனால இந்த விஷயங்களை அவர் கவனம் செலுத்துகிறார் அப்படின்னும் பார்க்கப்படுது. இல்லை, அரசியல் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிதம்பரம் ஒரு முன்னணி தலைவராக பார்க்கப்பட்டாலும் அவருக்கு வந்து ஒரு பெரிய கேடர் ஃபாலோயிங் கிடையாது. தொண்டர்கள் அதிகம் இருக்கிற, வாசனுக்கு இருக்கிற அளவுக்கு கேடர் ஃபாலோயிங் சிதம்பரம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த இமேஜை வந்து சரி கட்டுறதுக்கான ஒரு வழி தான் இந்த இலக்கிய முயற்சியாக.
இவர் ஆனால் அவரோட இலக்கியம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அதில் ஈடுபட்டு தான் இருக்கார். நீங்கள் வந்து ஏற்கனவே இலக்கிய சிந்தனை அமைப்பை வந்து ஒரு அரசியலுக்கு முழுநேர அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாக அதை அவர் எம்பியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னதாகவே தொடங்கினார். அதற்கு பிறகு அவங்க அண்ணன் வந்து அது தொடர்ச்சியாக அவரும் மற்றவர்களும் சேர்ந்து அதை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் ஸ்வதேசமித்ரனில் அவருடைய பங்களிப்பெல்லாம் இருந்தது. அதனால் வந்து ஒரு எழுத்தாளர் இல்லைனாலும் கூட ஒரு தொடர்ந்து வாசிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்துட்டு இருக்கிறாரு. இந்த முயற்சியை ஏன் வந்து ரொம்ப சரியான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, இன்றைக்கி வந்து தமிழ் குறிப்பாக தமிழ் புத்தகங்களுடைய விற்பனை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குரிய விஷயமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்து 6.5 கோடி மக்கள் இருக்கிறோம், 8 கோடி தமிழர்கள் உலகமெங்கும் இருக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாலும் கூட ஒரு புத்தகத்தினுடைய 1000 பிரதிகளை விற்பது அப்படிங்கிறது வந்து ஒரு மலையை கட்டி இழுக்கிற ஒரு பெரிய விஷயமாக தான் பல பேருக்கு இன்னும் பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ வந்து பதிப்பகங்கள் நிறைய வந்து புத்தக காட்சி சந்தைகள் எல்லாம் வந்து அதை சந்தைப்படுத்துவதற்கான நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்த பிறகும் கூடவும் வாசிப்புங்கிற பழக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக தமிழ் புத்தகங்களுக்கான வாசிப்பு, இப்போ சேத்தன் பகத் மாதிரியான ஆத்தர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆனால் தமிழ் புத்தகங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சந்தைப்படுத்துகிற ஒரு யுக்தியை வந்து யாருமே அப்படி முழுமையாக சொல்ல முடியுமான்னு தெரியல. நீங்கள் வந்து இப்போ புத்தக காட்சிகள் எல்லாமே அந்த சந்தைப்படுத்துவதற்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. சில பப்ளிஷர்ஸ் வந்து இப்போ நிறைய வந்திருக்கிறாங்க. சமீப காலங்களில் கடந்த 10 ஆண்டுகளில் வந்து மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பப்ளிஷர்ஸ் இருந்திருக்காங்க. நிறைய எழுத்தாளர்களுக்கு அவங்க வந்து இதெல்லாமே கொடுக்குறாங்க. ரொம்ப குறிப்பாக இதில் பிரச்சனை என்னென்னா, அந்த ராயல்ட்டி இதெல்லாம் வந்து எப்போவுமே விவாதத்துக்குரிய ஒரு விஷயமாகவே இருக்கும். நிறைய பதிப்பகங்கள் ராயல்ட்டியை ப்ராப்பராக வந்து எழுத்தாளர்களுக்கு தர்றதில்லை. இவர் என்ன முன்வைக்கிறாருன்னா, நாங்கள் வந்து முதல் ஆண்டில் குறைந்தபட்சம் 10லேருந்து 12 புத்தகங்களை நாங்கள் வெளியிடறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதுக்கான எல்லா செலவுகளையும் எழுத்து அமைப்பே எடுத்துக்கும், மார்க்கெட் பண்ணுறதும் எழுத்தே பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையும் முன்வைக்கிறாரு. ராயல்ட்டி ப்ராப்பராக நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வைக்கிறாரு. இது ஒரு விதத்தில் வந்து ஒரு நல்ல விஷயம்தான். இது வந்து ஒரு அரசாங்கங்களே செய்யணுன்ற ஒரு இதையும் அவர் வந்து முன்னாடி வச்சிருந்தார். குறிப்பாக ப. சிதம்பரம் சொன்ன இன்னொரு குற்றச்சாட்டும் கூட தீவிரமாக பரிசீலனைக்குள்ளாக ஒரு விஷயம் தான். அவர் கேள்விப்பட்டதாக சொன்னார். குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. தமிழக நூலகங்களில் புத்தகங்களை எடுத்துக்கிறதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கிறதாக நான் கேள்விப்படுறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நேற்றுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாரு. நூலகங்களுக்கு புத்தகங்கள் கொடுப்பது அப்படிங்கிறதும் எந்த விதத்தில் அந்த புத்தகங்கள் தேர்வாகிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. நம்ம நூலகங்களுக்கு தேர்வாகின்ற புத்தகங்கள் பல புத்தகங்கள் பார்க்கும்போது அது இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு இல்லை, எல்லா நேரங்கள்லையும் இது வந்து ஒன்று வந்து அந்த ஆட்சியாளர்களோடு நெருக்கமாக இருக்கின்ற பதிப்பகங்களுக்கு இந்த வாய்ப்பு நிறைய அளிக்கப்படுகிறது. அப்புறம் இன்னும் பல விஷயங்கள் அதில் வந்து குற்றச்சாட்டுகளாக வைக்கிறாங்க பதிப்பகத்து தரப்பிலிருந்து. அப்புறம் நூலகங்களுக்கான முறையாக நம்ம பயன்படுத்துதல் அப்படிங்கிறதே இன்றைக்கி குறைஞ்சிட்டு இருக்குது. தமிழக அரசாங்கம் நிறைய நூலகங்களை தமிழகம் முழுக்க இருக்குது. அப்புறம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழே தனியாக புத்தகங்கள் வாங்கப்படுது. இப்படியெல்லாம் வாங்கப்பட்டாலும் கூட இன்னமும் வந்து 600 பிரதிகள் வந்து ஒவ்வொரு புத்தகங்களும் வாங்குவாங்க. அப்போ ஒரு 1000 பிரதிகளில் 600 பிரதிகள் போகும்போது அவங்களுக்கு வந்து அது எளிதாக இருக்குங்கிறது தான் பொதுவாக பதிப்பகங்கள் கொடுக்குறது. ஆனால் அந்த புத்தகங்களை கொடுப்பதும் அதற்கான திரும்ப அரசாங்கத்திடமிருந்து கிட்டத்தட்ட 30% டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஆனால் அங்கிருந்து கிடைக்கின்ற நிதி இதெல்லாம் பல சர்ச்சைகளை ஒரு பிரச்சனைகளாக ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் இது படிக்கிறது வாசிப்பு அப்படிங்கிறது வந்து குறையுதா அப்படிங்கிறது வந்து நம்ம பேச முடியல. நிறைய புத்தகங்கள் வாங்குறது குறையுது. ஆனால் புத்தக காட்சிகள் சந்தைகளில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கூட்டங்கள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு. இந்த முயற்சிங்கிறது இன்னும் பலரையும் கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கார்ப்பரேட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே ஒரு வேலை வந்து இந்த மாதிரியான ஒரு கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி முயற்சிகளை எடுத்தாங்கன்னா கூட தமிழ் சூழலில் நிறைய படைப்பாளிகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். இன்னொரு செய்தி ரொம்ப முக்கியமாக இன்றைக்கு பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு விஷயம், போபால் விஷவாயு சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட யூனியன் கார்பைடோட CEO ஆண்டர்சனுடைய மறைவு. அது நிறைய பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது தொடர்பான ஒரு நீண்ட அலசலை வந்து நம்ம நாளைய அச்சு அலசல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.